ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா விசேஷோபன்யாசம் ஸ்மிருதி சந்தேகம் தர்மசாஸ்திர செய்திகள். தர்மசாஸ்திர செய்திகள் அன்றாடம் வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ரெண்டு காரியங்கள் நாம இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம் சோடச சம்ஸ்காரத்துல. ஒண்ணு உபநயனம், அது நாம நடத்துறோம். அந்த குழந்தைக்கு உபநயனம் வேணுமே ஸ்ரத்தை இருக்கு. இன்னொன்னு கல்யாணம். பாக்கி 14 சம்ஸ்காரமும் நாம அலட்சியப்படுத்தியாச்சு. இது ரெண்டும் தான் இருக்கு. அந்த கல்யாணத்துல ஒரு விசேஷம். இதான் என்ன பண்ணுவா தெரியுமா? தாலி கட்டுறதுங்கிறது இருக்கே, திருமங்கல்ய தாரணம், அதை அந்த வரன் வதூனுடைய கழுத்துல அலங்காரமா கட்டுவது. அது தாலி கட்டுறதுன்னு ஒண்ணு. மாங்கல்ய தாரண முகூர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. அது கட்டின உடனே அதுக்கு சகாயம் பண்ணுவள் அவளோடு உடப்புறம்தான் சகோதரி. கட்டுறதுக்கு சகாயம் பண்ணுவள். இவன் அப்படி ஒரு தடவை கட்டி விட்டுட்டா பாக்கி அவள் கட்டிப்பார். ஆனா முதல்ல கட்டுறது இவன் தான் கட்டுவான். பத்ரியா கலே கன்யகா கலே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஒரு வாக்கியம் அது தர்மசாஸ்திர கிரந்தங்கள்ல அவாளா எழுதுறது. பத்ரியா அது கன்யகா கலே, கழுத்துல கட்டுறது அலங்காரமா. அந்த கன்னிகாக்களே பத்னியாது சொல்றது இருக்கே, அது அவளுக்கு அலங்காரமா கட்டலாம். சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவர். மாங்கல்யம் தந்துனானேன, 2 விதமா மாங்கல்ய தந்துனானேன சேர்த்து சொல்றவா உண்டு. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே துஞ்சீவ சரதாம் சதம் துஞ்சீவ சரதம். அதுலயே எத்தனை மாற்றம் பாரு. ஒரு ஸ்லோகம் அன்னைக்கு யாரோ சொன்னா அது உடனே சமஸ்கிருதம் படிச்சவெல்லாம் மாற்றி மாற்றி அது எத்தனை சின்னமாக்கி இருக்கா பாரு. சொல்லப்படாத ஒரே ஸ்லோகமா சொல்லிட்டு இருப்பாரா? கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சவனுக்கு அப்படி சொல்லு. மாங்கல்ய தந்து, தந்துவுக்கு தான் மாங்கல்யம்னு பேரு. மாங்கல்யம் அந்த சொர்ணம், அதுதான் மங்கள திரவியம். தந்துனானேன அப்படி பிரிச்சு சொல்லு. எத்தனை பாகுபாடு நாம கொண்டு வரோம். தேவையில்லாத இடத்துல எல்லாம் பாகுபாட கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து இது சரியா அது சரியா சட்டம் போட்டு அது உபயோகம் இல்லாத வாத பிரதிவாதங்களை சொல்லி இது ரொம்ப தெரிஞ்சுக்கணுமோ அது இல்லாத அழிக்கிறதுல எத்தனை புத்தி நமக்கு. இந்த பொம்மை அவன் நாத்தனார் கட்டணும். நாத்தனார்ன்ற பேரு வந்ததே இந்த வரக்கூடிய பொண்ணினால ஏற்பட்டது. அங்க சோதரின்னே வரலை, நாத்தனார். அதனால இவள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேரு வந்தது. தன்னுடைய பதியினுடைய மேலேயோ கீழோ இருக்கிற உடப்பிறந்தாள். அதுவும் கூட பிறப்புதான் இந்த சோதரி தான். அந்த நாத்தனாருங்கிற ஒரு பந்தத்தை கிரியேட் பண்ணதே வெளி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அந்த பொண்ணுதான். இவனோட சேர்ந்த உடனே அந்த சொந்தம் வருது. அந்த பொண்ணு இவனோட சேர்ந்த உடனே அந்த சொந்தம் அவளுக்கு வருது. அது தன்னுடைய பதியினுடைய வழியாக ஏற்பட்ட சொந்தம். அவளை கட்ட சொல்றான். அதுக்கு நாத்தனார் தான் கட்டணும். நாத்தனார் இல்லை. இந்த காலத்துல நாத்தனார் இல்லாதவா நிறைய இருக்காளே அப்படின்னா அவனே அந்த 3 முடிச்சு போடலாம். அதுக்காக நாத்தனார கடன் வாங்கிட்டு எல்லாம் கொண்டு வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒண்ணும் அது பெரிய தர்மசாஸ்திர செய்தி ஒண்ணுமல்ல. அது சம்பிரதாய சித்தம். தர்மசாஸ்திரம் கலே பத்ரியாது நம்ம சொல்ற போது உன்னோட உடப்பிறந்தாளை கொண்ட கட்ட சொல்லுன்னு அதுல வார்த்தை இல்லை. நாம சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருப்போம். சித்தாச்சாரம் இப்படி பண்ணிட்டு இருக்கா. உடப்பிறந்தாளோட சேர்த்து இருக்கணும். நாளைக்கு அத்தையா வர வேண்டியவன், பொடி போட்டா அவன் நாளைக்கு மாமாவா வர வேண்டியவன்.
நாம ரெண்டு பட்சத்திலேயும் இருக்கிற பிதற்களை ஆராதனம் பண்ற ஒரு சம்பிரதாயத்தை உபயவம்ச பிதற்களை கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ரெண்டு குடும்பங்களும் நெருக்கமா இருக்கிறதுக்கு அந்த அத்தைய வச்சுக்கிண்டு அப்பாவோட நெருக்கத்தை, பிறந்த வீட்டு நெருக்கத்தை வச்சுக்கிறோம். மாமாவை வச்சிருந்து அவள் பிறந்த வீட்டை நெருக்கத்தை வச்சிருக்கா. அப்படி ஒரு பெரிய வசக்தியான ஒரு பந்தத்தை தர்மசாஸ்திரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த பந்தம் ஆசார சித்தம். அதனால அவன் கட்டப்படாது, நாத்தனார் கட்டணா இல்லை. அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட்டு ஒன்றும் தர்மசாஸ்திர கோட்பாடு இல்லை. சம்பிரதாய சித்தமான ஆச்சார சித்தமான கோட்பாடு தர்மசாஸ்திரத்தினுடைய அந்த பகுதி அதுக்கு இல்லை. அதனால ஆச்சார சித்தமா இருக்கக்கூடிய இடத்துக்கு நாத்தனார கட்ட சொல்லேன்னா, நாத்தனார் இல்லைன்னா அவனே 3 முடிச்சு போடலாம். 3 முடிச்சுங்கிறதெல்லாம் ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை. அதெல்லாம் இவளோட முடிச்சு, அவளோட முடிச்சு, அவளோட முடிச்சு, இப்படி எல்லாம் முடிச்செல்லாம் பிச்சு கொடுத்தோம்னும் அதற்கு பத்திரியாது இல்லை. கட்டுன்னு சொன்னா அவன் தான் 3 முடிச்சே போடணும். நாத்தனார் வந்தா 3 முடிச்சு அவளே ஒரு தடவை முடிச்சு போட்டு கொடுத்தா அவருக்கு பங்கு கொடுக்கறதுக்காக இந்த 2 முடிச்சு அவ போடுறாளே தவிர இவன் ஒரு முடிச்சு போடணும், நாத்தனார் 2 முடிச்சு போடணும், இவன் 2 முடிச்சு போடணும், நாத்தனார் ஒரு முடிச்சு போடணும். அப்படி ஒன்றும் தர்மசாஸ்திரத்துல ஒன்றும் கிடையாது. அது ஏதோ நம்ம அல்லாத பாக்கி ஜனத்தில் இருக்கிறவா, நாம் அல்லாத பல குடும்பங்கள், நம்ம சேர்ந்தாத குடும்பங்கள், அதுக்கு என்னெல்லாமோ விளக்க உரையை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும். அதுக்கு இருக்கும் யாதொரு பந்தமும் இல்லை. இப்ப நாத்தனார் பிடிச்சு போடணும்னு இல்லவே இல்லை. அவள் இல்லையா இவனே தாலியை கட்டலாம். விலைய பத்ரியார் மாங்கல்ல இருக்க, அதுவும் 2 குண்டலத்தோட 2 மணியோட சேர்த்து கட்டு சொல்லி இருக்கு. அது நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம பார்க்க திருமங்கல்யத்துக்கு அதுதான். 2 பக்கம் 2 இருக்கும், 2 பக்கம் 2 மணியும் இருக்கும், நடுவில் திருமங்கல்யம் இருக்கும். அந்த திருமங்கல்யத்தை நாம கட்டுறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. அதாவது இங்க என்ன தாற்பயம்னா, அவளை கட்ட சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் சொல்றேன் கேளு. பொறி போடுற போது அவளுடைய உடப்பிறந்தால் கூட வந்து போடுறா, சகாயிக்கிறாள். அவன் அந்த வீட்டில இருந்து மாறி இந்த வீட்டுல தர்மசாஸ்திரத்துல சொல்லக்கூடியதான கர்மானுஷ்டானங்களை பண்ணி அந்த குடும்பத்தில தர்மத்தை வளர்க்கறதுக்காக அந்த பொண்ணு தன் பிறந்த குடும்பத்தை விட்டு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கு. அவன் அங்க உட்கார்ந்து இருக்கான். அப்ப 2 பேரும் சேர்ந்தா போல பிறந்திருக்கிறதுனால ஆஜீவனம் அவளுடைய சம்பந்தம் நிரந்தரமா இருக்கிறதுக்காக அம்மா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிதர்களையும் இவன் ஆராதனை பண்ணுவான். இவன் பிறக்கிற குழந்தை. அதுபோல அத்தையா ஒருத்தி வரா, அவளும் மாமா சொல்லிவிட்டு அம்மா நாட்டை அவனும் ஆராதனை பண்ணுவான். அப்ப பிதர்களோட 2 வர்க்கத்துக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் நிரந்தரமா கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. ஆனால் அது 2லயும் 2 ஆசாமியில இதுக்கு சேர்த்து விட்டுருக்கா. பொறி போடுறதுக்கு உடப்பந்தான் சேர்றான், பின்கால முடியறதுக்கு நம்ம குடும்பத்திலேருந்து அந்த பொண்ணும் சேர்றது. அவ 2 பேருடைய குழந்தைகளும் நம்ம குடும்பத்துக்கும் அம்மா நாட்டு பிதர்கள், ஆத்து பிதர்கள் சேர்த்து சொல்றான். இப்படி இணைக்க முடியாத ஒரு பிரிவு கர்மானுஷ்டான சம்பந்தமா அதுல ஒட்டி இருக்கு. அதுல இந்த நாத்தனார் பங்கு பெறான், அதுல அந்த மாமா பங்கு பெறான். அவன் பொறி போட்டு பங்கை சேர்த்துக்கிறான், இவள் தாலி முடிஞ்சு பங்கை சேர்த்துக்கிறான். இதுதான் இதனுடைய தத்துவம். அது நிரந்தரமா இருக்கலாம். அது ஆச்சார சித்தமானாலும் ரொம்ப வசதியான ஒரு நடைமுறை. குடும்பத்தில் இருக்கிற 2 பேரையும் சேர்த்து வச்சு நெருக்கமா தர்மானுஷ்டானத்துக்கு 2 பேரும் ஒத்துழைப்பை கொடுத்து 2 குடும்பங்களும் செழிப்பா வளர்றதுக்கு அந்த நாத்தனாரும் பயன்படுறா, அதே மாதிரி இந்த பிள்ளையும் பயன்படுறா. அப்ப அதுவும் பொறிபோடுறதோட கர்மானுஷ்டானத்துல இணைச்சிருக்கா. அதுபோல இவளை இணைக்கிறதுக்கு இவளுடைய தகுதிக்கு தகுந்தபடியா பிந்தால முடியறதுக்கு இணைச்சிருக்கா. அதனால பிந்தால முடியறது சகோதரி இல்லைன்னா பேட்ட முடிச்சு சித்தப்பா பொண்ணு இருக்காளா, பெரியப்பா பொண்ணு இருக்காளா, இல்லை சித்தியோட பொண்ணு இருக்காளா, ஒப்புக்கு இருக்கக்கூடிய சகோதரி யாரு, அப்படி எல்லாம் தேடி இருந்து சாஸ்திரம் கட்டு போக போறதுன்னு கவலைப்பட்டு இருந்து எல்லாம் சேர்க்க வேண்டாம். அவனே 3 முடிச்ச போட்டு விடலாம். ஒன்றும் தப்பு இல்லை.
அதனால அவளே பண்ணலாம். இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியும்? நாம என்ன சொல்றோம் தெரியுமோ, ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் நமக்கு பொத்துக்கலைன்னா ரெண்டு குடும்பத்தினுடைய தொடர்பே நாம ஆரம்ப காலத்திலே அழிச்சாச்சு. அதனால நாத்தனார் இல்லைன்னா ஆருடைய குத்தம்? அது அப்பா அம்மாவோட குத்தம். ஏன் பிறக்காது? பிறக்கிறதுக்கு வழி இருந்தும் கட் பண்ணித்தாரே விடுறோம். அதனால ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு பொண்ணும் பிள்ளையும் வேணும் என்கிற நிர்பந்தத்தை நாம இது முன்னாடி இருக்கிற பழைய சமுதாயம் பூரா அதை கடைபிடிச்சுன்னு இருந்தது. நாம அந்த ரெண்டையும் கட் பண்ணி பிள்ளை இல்லாதையும் பொண்ணு இல்லாதையும், பிள்ளை இருந்து பொண்ணு இல்லை, பொண்ணு இருந்தது பிள்ளை இல்லை, இப்படி ஒரு அறகுறையான நம்முடைய குடும்பத்தினுடைய விவகாரத்துக்கு நிரந்தரமா தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு ரெண்டு பேருடைய அந்த சம்பந்தத்தை இல்லாத பண்ணினது காரணமாறு ரெண்டு புள்ளோடும் புள்ளையோடும் அப்பா அம்மா மாட்டார். அதை விட்டுவிட்டு ஏதோ தெய்வாதீனமா பிறக்கலைன்னா வேற. ஆனா பிறக்காதையே ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தைய பிறக்காதே அடிச்சு அப்புறம் நாத்தனாருக்கு தேடுறது, சித்தப்பா கொண்டு இருக்கா பெரியப்பா கொண்டு இருக்கா தேடுறதுன்றது எந்த விதத்திலே நம்முடைய புத்திசாலித்தனத்துக்கு அடையாளமா சொல்லலாம் நினைச்சு பாரு. புள்ள இல்லை, உடனே எங்க புள்ள இருக்கு தேடுறது? ரெண்டு பொண்ணு பிறந்தது ஆபரேஷன் ஆச்சு, புள்ள பிறக்கிறதுக்கு இடம் கொடுக்கலே, இல்லைங்கிறது வராது. அப்ப நாமே தான் பின்னாடி அனுஷ்டானம் பண்ண வேண்டிய உபயோக விதிர்களையும் சேர்த்து பண்ணக்கூடியதாக விதிர்கர்மாவுடைய தொடர்ச்சி இருக்க, நம்ம குலத்திற்கே அது பெருமை அளிக்கக்கூடியது ஒன்று இருக்கு. அதை நாமே இல்லாமல் பண்றதுக்குள்ள முயற்சியை பண்ணிவிட்டோம். நம்ம பேர்ல தப்பில்லை, நம்ம புத்தி அப்படி வேலை செய்யுது. அது காரணம் தெரிஞ்சது நம்ம முன்னோர்கள் உள்ள பாவம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு புத்தி வெளிப்படையான பொண்ணையை பெற்றுட்டு போனாலே அவன். அதனால இதெல்லாம் அதுல சேர்ந்தது. அதனால இந்த ரெண்டு ஐட்டத்திலையும் கல்யாணத்துல ஒட்ட வைக்கிறதுக்கு பிரதான காரணம் கேவலம் அந்த முன்னோர்கள் சொன்ன நடைமுறை மட்டுமில்ல, அது உள்ள தர்மசாஸ்திரமும் அடங்கியிருக்கு. அப்படி ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை நாம புரிஞ்சுக்காமல் நாம இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிற அஜ்ஞானம். கர்மம் பண்ணணும், பிறந்தது அதுக்குத்தான். கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்குத்தான் நாம பிறந்தோம். நம்முடைய லௌகிக சுகபோக சாதனம் மட்டும் நமக்கு குறிக்கோள் இல்லப்பா. தர்மம் தான் நமக்கு லட்சியம். நடுவில் கிடைச்சது ஃப்ரீயா கிடைச்சது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கொண்டு நம்ம குடும்பத்துல வரக்கூடிய சேஷான விஷயங்களை எல்லாம், அது சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, ஆதாரமா இருந்தாலும் சரி, அது எங்கேயோ ஒரு தர்மசாஸ்திரத்திலே இடிக்கிறப்பா. கொச்சையா ஒரு ஆச்சாரமோ கொச்சையா ஒரு தர்ம ஒரு சம்பிரதாயமோ வராது நம்மள்கிட்ட. அதனால வசதியா நினைச்சுக்கொண்டு நாமே உற்பத்தி ஆகிற குழந்தைக்கு இடையூறு பண்ணி ஆபரேஷன் பண்ணி வேண்டான்னு வச்சதுக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு இல்லை பின்னால முடிகிறதுக்கு நீ ஏங்கப்படாது. நாமே ரெண்டு பொண்ணை பிறந்த உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கு இடம் இல்லாத பண்ணி ஒரு போறதுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு ஏங்கப்படாது. அதனால நாம பண்ணின தப்பு அடுத்த பரம்பரை பண்ணக்கூடாது. நமக்கு ஏதோ நோடிச்சு அஜானத்துல பண்ணி விட்டோம். ஆனா அடுத்த பரம்பரையாவது அப்படி எல்லாம் பண்ணாத ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் பொறுக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து வெறும் எங்க போறது காய்க்கிற வெறும் மாங்காய் காய்ச்சிக்கிட்டேதானே வருஷம். அதனால அதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லை இது பண்ணிட்டு அதை தேடுறது டூப்ளிகேட் தேடுறதுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வரவேற்கப்படாது. பகவான் நல்ல புத்தியை கொடுத்து நம்முடைய பரம்பரைய அண்ணா செழிப்பா வளர்க்கறதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நல்ல புத்திசாலித்தோட வரலாம்னு பகவானை பிரார்த்திச்சுன்னு சொல்றேன். நீயும் அதை வச்சுக்கோ. இதெல்லாம் உபயோகம் இல்லாதது நினைக்காத, மூட நம்பிக்கையை நினைக்காத. ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அது ஒண்ணும் உனக்கு பாரம் இல்லை, அது தர்மத்துக்கு தேவை. உனக்கு பாரம் நினைக்காத. அதனால தர்மத்தை வளர்க்கறதுக்கு ஒரு பொண்ணையும் ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிறது என்ற சங்கல்பம் நமக்கு இருந்து விட்டா இந்த இடையூறு எல்லாம் வரவே வராது. எல்லாம் கரெக்டா நடக்கும், எல்லாம் நன்னாவும் நடக்கும், சௌரியமா இருக்கும், எல்லாரும் சேமமா இருப்பா. பிராமண சமூகம் அச்சு போப்படாது, தர்மம் அழித்து விடும். சங்கராச்சாரியர் சொன்னார், பிராமணனை ரட்சிச்சா தர்மம் காப்பாற்றப்படும். எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு! அந்த வயசான ஆச்சாரியருக்கு எவ்வளவு நம்பிக்கை பாரு. பிராமணன் ரட்சிச்சால் தர்மம் ரட்சிக்கப்படும், பிராமணனை ரட்சி அப்படின்னுதான் அவருடைய பகவத்கீதை
புஸ்தகத்துல முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல பேசுறோம்னு சொன்னார். அந்த பிராமணியத்தை காப்பாற்றுறதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். நமக்கு எல்லா விதமான சேவசும் வரும். எல்லாரும் நன்னா இருப்பா. நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்டோட வரேன்.